அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். இன்றைய நாள் நம் ஆஷாட நவராத்திரியினுடைய 4வது நாளாக இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாகேஸ்வரி அன்னையினுடைய தரிசனத்தை. ஆம், இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த காட்சி கிடைத்ததா? இந்த அன்னையினுடைய காட்சி கிடைத்ததா? ஏன் மனதிற்குள்ளே இந்த பகை விடவே விடாதா? ஏன் எனக்கு மட்டும் இதையெல்லாம் நடக்கிறது என்ற சிந்தனையோடு இருக்கிறீர்களா? யார் எனக்கு ஏதாவது செய்துவிட்டார்களே என்ற பயத்தோடும் இருக்கிறீர்களா? அல்லது கலகத்தால் வஞ்சிக்கப்பட்டு உறவுகளால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இல்லை பிள்ளைகள் கூட புரிந்து கொள்ளவில்லையே என்ற எண்ணத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? நான் எவ்வளவோ பாடுபடுகிறேன், என்னால் உயர முடியவில்லை, ஏதோ ஒன்று என்னை தடுக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? கவலை வேண்டாம். ஆழ்மனதில் வெளியில் சொல்ல முடியாமல் என் கணவனுக்கு நல்ல மார்க்கம் பிறக்குமா, என் மனைவிக்கு நல்ல மார்க்கம் பிறக்குமா என்று யோசித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே இது உங்கள் அலைபேசியிலே கண்ணிலே இந்த தரிசனம் பட்டதா? கவலை விடுங்கள். நாம் ஸ்கந்தாலய ஆசிரமம் காஞ்சிபுரத்திலே வீற்றிருக்கின்ற இடத்திலே ஆஷாட நவராத்திரியை அற்புதமாக அன்னை அனுக்கிரக வாராகியை மையமாக வைத்து 9 நாளும் சீரும் சிறப்புமாக நடக்கின்ற வகையிலே இன்று 4வது நாளாக இன்று 18/7/2026 அன்று இந்த மாகேஸ்வரியினுடைய அன்னையினுடைய அருள் யார் கண்ணிலெல்லாம் இந்த நேரத்தில் இந்த தரிசனம் பட்டதோ அவர்களுக்காக ஒரு சிறு பிரார்த்தனையாக பகை விலக, எப்படிப்பட்ட தீயவைகள் இருந்தாலும் இன்னைக்கு மன அழுத்தத்திற்கும் கவலைக்கும் எவ்வழியில் தீயவைகள் இருக்கிறது என்பதே தெரியாது, உணரவும் முடியாது. அதை யோசித்து வேதனை தான் மிஞ்சும். அதே நேரத்தில் கணவனுக்கு நோய் இருக்கிறது, மனைவிக்கு நோய் இருக்கிறது, இதற்கு தீர்வு இருக்கிறதா என்றும், சண்டை வருகிறதே அதற்கு தீர்வு இருக்கிறதா என்றும் பலவாக கணவன் மனைவி நினைத்து கொண்டிருப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் உடனிருப்போரோடு பகையாக்கி எல்லா பொருளும் இழந்து வேதனைப்படுகின்ற நிலையும் மாற்றித்தர வல்ல இன்று இந்த 4ஆம் நாளான இன்று தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் ஒரு புஷ்பத்தில் சிறு மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்வது. இன்று இந்த 4வது நாள் மாறாக 9 நாளும் இங்கே குங்கும அர்ச்சனை செய்யப்படும். அதை பாருங்க, அந்த பிரசாதத்தை பார்ப்பீங்க. இந்த குங்கும அர்ச்சனையை இன்று நான் பிரதானமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்காக என்ன நினைத்து இப்பொழுது நான் சொல்வது போல மனதில் சுமந்து நினைத்து பார்த்தீர்களோ உங்களுக்கு தீர்வு தருகின்ற ஒரு சில மந்திரங்களை மாகேஸ்வரியை மையமாக வைத்து நானே குங்கும அர்ச்சனை உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு நான் இதை அர்ச்சனை செய்கிறேன். இந்த மந்திரத்தை அற்புதமாக ஒவ்வொரு நாளும் கேளுங்கள். அத்தோடு ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் சிங் சிங் நமசிவய கிம் அம். இந்த மந்திரத்தை எவ்வளோ முடியுமோ, இப்போ நான் சொன்ன காரணத்தோடு பார்த்து உங்கள் கண்ணில் பட்டுச்சு இல்லையா? நீங்கள்லாம் இந்த மந்திரத்தை அனுதினம் எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளவு பெரிய நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று மட்டும் அடியேன் வேண்டுகோள், நிச்சயமாக முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு சொன்னால் முழு பலனை பெறலாம். இதோ உங்களுக்கான இன்று 4வது நாளான மாகேஸ்வரியினுடைய பிரார்த்தனை சிறு குங்கும மந்திரத்தை உபயோகப்படுத்தி அர்ச்சனை செய்வோம். ஓம்காரநாயகி மகிமானிமாலகிமா பிராகர்த்தம் பிராப்தி சத்துவ வசித்துவ சித்தித்துவ கரதுவ மந்திராதுவ பூர்வன்யாய மந்திர குங்குமார்ச்சன தேவாயோ தேவோ நேத்ராய தரிசன மந்திர ரூபோ சர்வசங்கட நிவாரய மாகேஸ்வரி குங்குமம் அர்ச்சதா பாதாசரணம் பாதச்சரணம் சாமீபம் சாரூபம் சாயுச்யம் நிலை சஞ்சாரகாய நமஹ மாகேஸ்வரி தேவி தரிசன கர்த்தாயே
சாப விமோஜினி நமஹ. சர்வசாப விமோச்சனி அனுகிரகமாகேஸ்வரினி நமஹ. தேவஸ்வரூபிணி மங்களரூபிணி மகிஷா சுரமர்தனி தேவோ மாகேஸ்வரி. சரணம் தேவோ பிரபவதே குங்குமம் அர்ச்சதாயே. பக்தஜனானாம் சர்வசாப நிவாரண மந்திர தேவாயோ கர்ம நிவாரண மந்திர தேவாயோ திருஷ்டி நிவாரண மந்திர பூர்வன்யாய சூழ்ச்சி நிவாரண தந்திர மந்திர நிவாரயம் கிரகதோஷ அதிதோஷ சுபம் தேஹி வசிகரண்யாய நமோ மாகேஸ்வரி வர்த்தன தேவினி ஸ்ரீம்காரி ஐம்காரி ரீம்காரி க்ளீம்காரி ரூம்காலி ஹம்சக்வாலி கரிஹரத்யாய மந்திர தேவோ க்ரீம் வசன்யாய அவஷடத்யாய மந்திர தேவதேவ சண்ட பிரச்சண்ட கண்ட பரிபூரண சச்சிதானந்த ஸ்வரூபிணி மாகேஸ்வரி ரட்சகம் மகிமா ரட்சகம் சுபம் ரட்சகம் சுபமாங்கல்ய சித்தி பல ரட்சகம் தனரட்சகம் தானிய ரட்சகம் ஆனந்தமகி சந்தோஷமகி ரட்சகம் பூர்வன்யாயே பந்துமித்ராஸ்தான பல புத்திரணாம் புத்ரீனாம் சங்கட நிவாரய மாகேஸ்வரி நமோ நமஸ்துதே. யா தேவி சர்வபூதேஷு தேவவித்தகி மாகேஸ்வரி சம்ஸ்திதா ரட்சகி ரட்சகி பூர்ண ரட்சகி நமஸ்துப்யோம் தேவி நமோ நமஹ. குங்குமோலோபாத்மதேவாயோ நேத்ரனுகிரகார்த்த ஹிருதயாய மந்திர அர்ச்சதாயே ஸ்வா. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்னைக்கும் இந்த குங்கும அர்ச்சனை செய்யப்பட்டு 9 நாளும் சேர்த்து இது சேகரிக்கப்பட்ட குங்கும பிரசாதம் 9வது நாள் வெளியிடப்பட்டு கொடுக்கப்படும். அதனை பெற்று வளமோடும் மகிழ்வோடும் வாழுங்கள். இன்று யாரெல்லாம் பார்த்து கொண்டு பிள்ளைகளாலும் மற்றவர்களாலும் வேதனைப்பட்டீர்களோ இந்த மந்திரத்தை கேளுங்கள். அடியேன் சொன்ன மந்திரத்தை அனுதினமும் சொல்லி வாருங்கள். நடக்கின்ற அதிசயத்தை பாருங்கள் என்று சொல்லி நாளை கௌமாரி அன்னையனுடைய பெரும் பூஜை. இதிலே ஜாதக கர்மாக்கள் நிவர்த்தி அடையவும் பிரதானமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் நல்லவைகளையும் தீயவைகளையும் நடுநிலையாகவும் நம்மை இயக்குகிறது என்பதை உணர்ந்து நாளை நடக்கவிருக்கின்ற 19/7/2026 அன்று ஜாதகம் சமர்ப்பணம் செய்து அடியேனே அந்த ஜாதகங்களுக்கெல்லாம் மந்திரத்தை பிரயோகம் செய்து அந்த ஜாதகத்தினுள் கிரகங்கள் பாதிப்பு இருப்பின் அதற்கு நிவர்த்தியும் கிரகத்தினால் யோகம் இருப்பினும் மேலும் யோகம் கிடைப்பதற்கு மார்க்கம் இருக்கிறது என்பதை அடியேன் ஏற்கனவே ஒரு பதிவாக கொடுத்திருக்கிறேன், பார்த்து கொண்டிருப்பீர்கள். மீண்டும் நினைவுபடுத்தி ஒரு நல்ல பதிவோடு நாளை பார்க்கின்றேன். வணக்கம்.